ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இரண்டு முக்கியமான நாட்கள் உள்ளன. அவை ஒன்று நம் பிறந்த நாள், மற்றொன்று எதற்காக நாம் பிறந்தோம் என கண்டறியும் நாள் என்கிறார் மார்க்குடையவர். இயேசுவின் பிறப்பு சாதாரண மனித பிறப்பாக இருந்தாலும் அவருடைய புரட்சிகரமான வாழ்வு வரலாற்றையே கிறிஸ்துவுக்கு முன் மற்றும் பின் என வேறுபடுத்துகின்றது. கடவுள் தன் வல்லமையால் வரலாற்றிலேயே தடம் பதித்ததை சிந்திக்கும் விழா தான் இன்று நாம் கொண்டாடும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இந்த விழா இயேசுவின் இரண்டாம் வருகைக்கான துவக்கம் புள்ளியாகவும் அமைகின்றது. கடவுள் தன்னையே வேறுமையாக்கி தன் பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்களின் மத்தியில் ஒன்றாகினார். மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கண்ட இயேசுவின் மூதாதையர் பட்டியல் நமக்கு உணர்த்துவது, கடவுளின் பார்வையில் அனைவரும் மதிக்கத்தக்கவர்கள், உயர்ந்தவர்கள். ஆகவே யார் வழி வந்தவர்கள் என்பது முக்கியமல்ல. நம் வழி இறை வழியாக அனைவரையும் அரவணைத்து செல்லும் போது கடவுள் நம் வழியாகவும் பிறக்கின்றார் என்பதை உணர்ந்து வாழ்வோம்.